श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சஹஸ்ரயுக பர்யந்தமஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தேஹோ ராத்ர விதோ ஜனாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கு நம்ம கிருஷ்ணன் சொல்ற அந்த விஷயத்தை காண வேண்டும் என்றால் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதற்கப்புறம் வரப்போற ஸ்லோகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த ஸ்லோகம், இதற்கப்புறம் வரப்போற 4-5 ஸ்லோகங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் மட்டுமே அதன் அர்த்தம் நமக்கு புரியும். அதனால இந்த ஸ்லோகத்தில் அவர் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறார் ஒரு புது விஷயத்திற்கு. அப்படி அவர் எதை இன்ட்ரோடியூஸ் பண்றார், எதை அறிமுகம் செய்கிறார் என்றால் இந்த இடத்துல அவர் சொல்ற விஷயங்கள், அர்ஜுனா படைக்கும் கடவுளாக திரிதேவர்கள் என்று சொல்றோம், முக்கடவுள்கள் என்று சொல்றோம், திரிதேவர்கள் இப்படி இருக்கும் திரிமூர்த்திகள், திரிதேவர்கள் இவா பிரம்மா விஷ்ணு சிவன். இந்த திரிமூர்த்திகள்ல படைக்கும் கடவுளாக, படைப்பும் அந்த தொழில் உடைய கடவுளாக இருப்பவர் பிரம்மா, காக்கும் தொழிலுடைய கடவுளாக இருப்பவர் விஷ்ணு பெருமாள், இதுவே அழிக்கும் தொழிலுடையவராக இருப்பவர் சிவபெருமான். பிரம்மா படைக்கிறார், நம்மை படைக்கிறார், நமக்குள்ள நல்ல எண்ணங்களை படைக்கிறார். விஷ்ணு நம்மை காக்கிறார், நமக்குள்ள இருக்கும் நல்ல எண்ணங்களை, நம்மளோட நல்ல குணங்களை காக்கிறார். நம்ம சிவபெருமான் நமக்குள்ள இருக்கும் தீய விஷயங்களை அழிக்கிறார், நம்மை சுற்றி இருக்கும் தீய விஷயங்களை அழிக்கிறார். பொதுவாக சொன்னாலே தீய விஷயங்களை அழிக்கும் கடவுளாக சிவபெருமான் இருக்கிறார். நெகட்டிவிட்டியை எடுப்பார் அவர். ஆனால் நெகட்டிவிட்டியை எடுக்கும் கடவுளாக சிவபெருமான், பாசிட்டிவிட்டி தர்றதுக்காக பெருமாள், நம்மை படைத்து நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக பிரம்மா. திரிமூர்த்திகள் இப்படிதான் இந்த செயல்களை அவரோட தொழிலை செஞ்சுட்டு வரா. இப்ப அவரோட கடவைகளை செஞ்சுட்டு வர இந்த திரிமூர்த்திகள்ல முதலாக இருக்கும் அந்த பிரம்மா, அவரை பற்றி நம்ம கிருஷ்ணன் இந்த இடத்துல அழகாக சொல்றார். இதை சொல்வது பெருமாள். அடுத்ததாக வரும் 2வது மூர்த்தியாக இருப்பவர் விஷ்ணு பெருமாள். அவர் கிருஷ்ணனின் சொரூபத்தில் வந்து அதே மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவை பற்றி சொல்றார். அர்ஜுனா ஒன்று தெரிந்து கொள், பிரம்மாவுக்கு இப்போ நமக்கு 24 மணி நேரம் என்று ஒரு நாள் இருக்கு. ஒரு நாள்ல 24 மணி நேரம். அதில் காலையில விடிய காலையில சூரியன் உதிக்கும், சாயந்தரமான அஸ்தமிக்கும். அது முழுமையாக அஸ்தமனம் ஆயிடுத்து, சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து என்றால் அது ராத்திரியாக மாறிடும். அடுத்த நாள் காலையில மீண்டும் ஒரு முறை நம்ம சூரிய பகவான் உதிப்பார். இப்படி சூரியன் உதிக்கும் போது காலை, அவர் அஸ்தமிக்கும் போது இரவு என்றுதான் நம்ம வைத்திருக்கோம். நமக்கு இதெல்லாம் ஒரு நாள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 24 மணி நேரம் இருக்கு. ஆனால் நம்ம கிருஷ்ணர் சொல்வது, ஒரு நாள், மனிதர்களோட ஒரு நாள் 24 மணி நேரம் என்றால் மனிதர்களோட கணக்குப்படி பிரம்மாவோட ஒரு நாள் பல ஆயிரக்கணக்கான யுகங்கள் அர்ஜுனா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது 1000 யுகங்கள் சேர்ந்தால் மட்டுமே அந்த பிரம்மாவின் ஒரு நாளாக மாறுமாம், ஒரு பகலாக இருக்கும். அதுவே ஒரு 1000 யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவாக இருக்குமா. நமக்கு ஒரு நாள் ஒரு இரவு என்றால் 24 மணி நேரம். இதுவே நம்ம ஒரு யுகம் எடுத்துக்கொண்டால் 4-5 லட்சம் வருடங்கள் வரும். அதாவது 4-5 வருடங்கள், அந்த 4-5 லட்சம் வருடங்கள் சேர்ந்தால் ஒரு யுகமாக மாறும். இப்படி 4-5 லட்சங்கள் ஒரு யுகத்திலே இருந்தால்னா அதில் 1000 யுகங்கள் சேர்ந்தால்தான் ஒரு பகலாம் பிரம்மாவுக்கு, 1000 யுகங்கள் சேர்ந்தால்தான் ஒரு இரவு நம்மளோட பிரம்மாவுக்கு. இப்படி பிரம்மாவுக்கு இந்த ஒரு கணக்கு இருக்கு அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். இதை ஏன் இங்க சொல்ல வேண்டும்? சம்பந்தமே இல்லாமல் இதுவரைக்கும் அவர் சொல்லிட்டு வந்தது எல்லாமே பகவானை சென்று அடைவது எப்படி என்று வழிகாட்டுகிறேன் என்று சொன்னார் கிருஷ்ணர். இப்போ சம்பந்தமே இல்லாமல் பிரம்மாவுக்கு எது பகல் எது இரவு என்று நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்வோம் என்று கேட்டால் அதற்கான விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். எப்பொழுதுமே ஒன்று சொன்னால் கிருஷ்ணர் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அவர் அடுத்து சொல்ல போகிற ஒரு விஷயத்திற்கு ஒரு முன்னோடியாக தான் இந்த ஸ்லோகம் இருக்கும், அதுக்கு முன்பு சொன்ன ஸ்லோகம் இருக்கும். ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்ல போறார், இதை எதற்காக அவர் சொன்னார், அதை நாளை தினம் பார்ப்போம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.